ஆயிரத்தில் ஒருவன் படத்துல அடிமைகள் எல்லாம் விடுதலையாகி கப்பலில் போவது போல ஒரு காட்சி, அந்த விடுதலையை அனுபவித்து அந்த ஆனந்தத்தில் பாடுவது போல ஒரு பாடல் எழுத வேண்டும். பல கவிஞர்கள் வருகிறார்கள், வாலி உள்பட. வாலி வருகிறார், உடுமலை வருகிறார், மருதகாசி வருகிறார், எல்லாரும் வருகிறார்கள். ஆனால் யார் எழுதிய பாடலும் அவருக்கு மனசுக்கு நிறைவை தரவே இல்லை. கண்ணதாசனுக்கு அவருக்கும் கொஞ்சம் அப்போ டேர்ம் சரியில்லை என்றாலும் வந்தவங்க கேட்டாங்க, கண்ணதாசனை வச்சு முயற்சி பண்ணலாமா? எனக்கு பாட்டு நல்லா வரணும், யார் எழுதணுன்றதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, நீங்க விரும்பினா அவரையே கூட ஏற்பாடு செஞ்சு எழுதுங்கன்னார். கண்ணதாசன் போனார், எழுதினார். இன்னொரு பாட்டை அவர் எழுதவே இல்லை. எம்ஜிஆர் அந்த பாடலை பார்த்த உடனே டிக்கெடிச்சு ஓகேன்ட்டார். வெளியில வந்தா எல்லாரும் கேட்கிறாங்க, எத்தனையோ பேர் வந்தாங்க, விதவிதமா பாடல்களை எழுதி எழுதி கொடுத்தாங்க, எதுவுமே அவருக்கு பிடிக்கல. ஆனா நீங்க எழுதி தந்த முதல் பாட்டையே ஒரு டிக்கெடிச்சு ஓகேன்னு சொல்லிட்டாரு, அப்படி என்னதான் ரகசியம் இருந்தது அந்த பாட்டுலன்னு கேட்டார். அதுக்கு கண்ணதாசன் என்ன தெரியுமா பதில சொன்னார்? நாம எந்த சிச்சுவேஷனுக்கு பாட்டு எழுதுறோம்ன்றது முக்கியம் இல்லை, அதுவும் முக்கியம்தான். ஆனா யாருக்கு இந்த பாட்டை எழுதுறோன்றது தான் முக்கியம். யாருக்கு அந்த பாட்டை எழுதுறோன்றது முக்கியம். ரஜினிக்கு எழுதணும், எப்படி எழுதணும்? நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா பாட்டு வரணும், துள்ளலா அவர் வேகமா நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. இப்ப எம்ஜிஆர் எழுதணும்னா எப்படி எழுதணும்? அவரால் கையை நீட்டாம பாடவே முடியாது. புதிய வானம் புதிய பூமி, கையை நீட்டாம அவரால் பாடவே முடியாது. நம் நாடு போஸ்டர் பார்த்திருக்கீங்கல்ல, இப்படி ரெண்டு கையும் நீட்ட மாதிரி இருப்பார். அதனால எம்ஜிஆர் கையை நீட்டாம பாடவே முடியாது. அதனால அவங்க எல்லாரும் அடிமைகளாக இருந்தவர்கள் விடுதலை பெற்று கப்பலில் செல்லுவது போல உற்சாகமான நேரத்தில் அவர் கையை நீட்டுவதற்கு தகுந்த மாதிரி ஒரு சொல்ல யோசிச்சேன். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். பாட்டு ஓகே.